மகா கிருபையும் இறக்கம் நிறைந்த கர்த்தாவே, உம்மை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. பூமியிலே உம்முடைய நாமம் உன்னதமானது, உயர்ந்தது கர்த்தாவே. அதுக்கு முன்பதாக யாரும் நிற்க முடியாது கர்த்தாவே. இந்த மாலை வேளையிலும் கர்த்தாவே, இந்த செய்தியை ஆண்டவரே கேட்க இருக்கிற உம்முடைய வார்த்தையை கேட்க இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, புடமிடுவீராக, தீங்குக்கு விலக்கி பாதுகாப்பீராக, சாத்தானுடைய பிடியிலிருந்து தப்புவிப்பீராக, மேன்மையான காரியங்களை செய்வீராக, மகத்துவமான காரியங்களை செய்வீராக. நேற்றைய கோளாறு இன்றைக்கு வராதபடி, நேற்றைய தகராறு இன்றைக்கு வராதபடி, சமாதானமும் சந்தோஷமும் இந்த வீட்டை ஆட்கொள்வதாக, இந்த வீட்டினுடைய தரித்திரம் மாறுவதாக, இந்த வீட்டில் உள்ளவர்களை ஐஸ்வர்யவான்களை ஆக்குவீராக. இந்த வீட்டினுடைய சண்டை ஆண்டவரை மறைந்து போவதாக, சகோதரர் ஒருமித்து வாழ்வார்களாக. இயேசு வழியாக வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு 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 வாலிபம் இயேசு, வயோதீபம் இயேசு, வாழ்விலும் இயேசு, தாழ்விலும் இயேசு. வாலிபம் இயேசு, வயோதீபம் இயேசு, வாழ்விலும் இயேசு, தாழ்விலும் இயேசு. இயேசு 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 இயேசு. கைவிடாதவர் இயேசு, காத்து கொள்பவர் இயேசு, நம்ப தகுந்தவர் இயேசு, நம்மோடு இருப்பவர் இயேசு. கைவிடாதவர் இயேசு, காத்து கொள்பவர் இயேசு, நம்ப தகுந்தவர் இயேசு, நம்மோடு இருப்பவர் இயேசு. இயேசு 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 இயேசு. வழியை காட்டுபவர் இயேசு, பழியை வாங்காதவர் இயேசு, மௌலியை தெரிந்தவர் இயேசு, விழியை ஏற்றுபவர் இயேசு. வழியை காட்டுபவர் இயேசு, பழியை வாங்காதவர் இயேசு, மௌலியை தெரிந்தவர் இயேசு, விழியை ஏற்றுபவர் இயேசு. இயேசு 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 இயேசு. ஐஸ்வர்ய சம்பந்தர் இயேசு, ஐயன் தீர்ப்பவர் இயேசு, ஐந்து காயர் இயேசு, ஐயா எனக்கு இயேசு. ஐஸ்வர்ய சம்பந்தர் இயேசு, ஐயன் தீர்ப்பவர் இயேசு, ஐந்து காயர் இயேசு, ஐயா எனக்கு இயேசு. இயேசு 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 இயேசு. அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆவியானவர் உங்களுக்கு ஆளில்லாத கேட் என்பதாக சத்தியத்தை கொண்டு வருகிறார். 2 சாமுவேல் 11:1-4. மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்பட்டு காலம் வந்தபோது தாவீது யோவாபி அவனோடு கூட தன் சேவகரின் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மன் புத்திரையை அழிக்கபோ ரப்பாவை முத்திகை போட அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிகையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும்போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு சிறியை உப்பரிகையின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சமுத்திரவதியாக இருந்தால். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் ஏலாமன் குமாரத்தியாக ஏத்தியனாக உரியாவின் மனைவியுமாகிய பத்சேபாள் என்றார்கள். அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வர சொன்னான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவளுடைய சயனித்தான். பிற்பாடு அவள் தன் தீட்டு நீங்கும்படி சுத்திகரித்து கொண்டு தன் வீட்டுக்கு போனாள். தாவீது எப்பேற்பட்ட பக்தன் ஐயா! என் தாவீதை என் உள்ளத்துக்கு ஏற்றபடி கண்டேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அப்பேற்பட்ட தாவீது ஒரு நாளிலே தனிமையிலே மாட்டிக்கொள்கிறான். அருமையானவர்களே, இந்த பொல்லாத சத்துருடைய தந்திரம் என்னவென்றால் ஆளில்லாத கேட்டு. இந்த பொல்லாத சத்துருடைய காரியம் என்னவென்றால் உங்களுக்கு தனிமையை ஏற்படுத்தி கொடுப்பான், நல்ல சான்ஸை ஏற்படுத்தி கொடுப்பான். யாரும் இல்லாத நேரத்தில் ஏன் இந்த நகை நிறைய பேர் திருட வேண்டும் என்று திருடுவதில்லை, அங்கே சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பான். ஆள் இல்லாத நேரத்தில் நல்லா பேசிகிட்டு இருக்கும்போது ஏன் ஒரு 5 சவரன் நகை எடுக்கக்கூடாது, வாழ்க்கையே பாழாகி போய்விடும். இந்த சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கறதுல மிஸ்டர் சாத்தான் ரொம்ப கில்லாடியாக செயல்படும். அங்கே ஆதியாகமம் 3 அதிகாரத்தில் பார்க்கும்போது அங்கே தேவன் தோட்டத்தை விட்டு கொஞ்சம் வெளியே தான் போனாரியா, உள்ளே வந்துட்டாயா. இன்றைக்கு இந்த சத்துரு ஆள் இல்லாத கேட்டில் எப்படியால் நம்ம நுழைஞ்சு போயிடலாம், அங்கே ட்ரெயின் வர லேட் ஆகும் அப்படின்னு போய் மாட்டிக்கிடாத ஐயா. தாவீது மாட்டிக்கிட்டான் ஐயா, ஆள் இல்லாத கேட்டில் போய் தான் ஐயா மாட்டிக்கிட்டான். அவன் அன்றைக்கி யுத்தத்துக்கு போயிருந்தானா ஒன்றும் இல்லை ஐயா. இவர் எல்லாரையும் அனுப்பிட்டு என்ன ஆச்சோ தெரில, சத்துரு டைம் பார்த்துக்கிட்டே இருந்தாய்யா. அங்கே பத்சேபாளை குளிக்க வச்சான்யா, இந்த கண்ணை போட்டாயா, கண்ணில் ஸ்க்ரீனை போட்டாயா, கேமராவை போட்டாயா, கரெக்டாக விழுந்துச்சியா, மாட்டினாயா தாவீது. வாழ்க்கையில் என்ன ஆச்சு? 2 சாமுவேல் 12 சொல்கிறாரு, இப்போது நீ என்ன 12:10
இப்போது நீ என்னை அசட்டப்படி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடினால் பட்டை என்றைக்கு உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். கர்த்தர் சொல்கிறேன் என்னவென்றால், இதோ நான் வீட்டிலே பொல்லாப்பை உண்மையில் வரப்படி உன் கண்கள் பார்க்க உன் சிறிகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்தில் உன் சிறியோடு சயனிப்பான். ஐயா, கர்த்தருக்கு எல்லாரும் ஒன்று தான் ஐயா. எசேக்கியேல் 3:18 திரும்ப திரும்ப சொல்கிறாரு. ஒருத்தர் 90 வருஷம் நல்ல யோக்கியனாக வாழ்ந்து பிரசங்கெல்லாம் பண்ணிட்டு 91வது வருஷம் ஒரு பெண்கிட்ட போய் மாட்டிக்கிட்டான், அவன் அவுட்டு. ஒருத்தர் 90 வருஷம் துன்மார்க்கமாக வாழ்ந்து 91வது வருஷம் ஆண்டவரே தன் பாவத்தை விட்டு விலகி என்னை ஏற்றுக்கொள்வார்னால் அவன் பிழைத்திருப்பான். யாருக்குமே அங்கே இவ்வளோ நாள் இவ்வளவு இப்படி வாழ்ந்தார் என்கிற காரியமே கிடையாது. ஆக இங்கே ஆளில்லாத கேட்டில் வந்து என்ன செஞ்சார், நம்ம தாவீது மாட்டிக்கிட்டார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பாவம் பொல்லாதது, அது தேவனை விட்டு ஒன்று பிரித்து போடும். பாவம் தேவனை விட்டு ஒன்று பிரித்து போடும். இங்கே தாவீது ராஜாவை பார்க்கின்ற வேளையிலே இந்த ஒரு பெரிய பொல்லாப்புக்கு அவனுக்கு சமய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தது மிஸ்டர் சாத்தான். ஆக கர்த்தருக்கு பிரியமானவனே, உன்னுடைய வாழ்க்கையிலே சாத்தானுக்கு நீ இடம் கொடுக்காத. சாத்தானுக்கு இடம் கொடுக்காத, சோம்பலுக்கு இடம் கொடுக்காத, ஐஸ்வர்யத்துக்கு இடம் கொடுக்காத, பண ஆசைக்கு இடம் கொடுக்காத, குறிப்பாக பெண் ஆசைக்கு இடமே கொடுத்துடாத. யாருக்குமே தெரியாது, நம்ம ஒழிச்சு வாழ்ந்துடலாம். கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஐயா, தாவீது ராஜா தன்னுடைய வேலை எல்லாத்தையும் முடித்தார் ஐயா. உரியா வரைக்கும் கொலை பண்ணிடுறதுக்கு போயிட்டார் ஐயா. பாவம் மென்மேலும் டெவலப் கொடுத்துக்கிட்டே இருக்கு ஐயா. பாவம் இதோடு விடாது, ஒரு நாளோடு விடாது, அந்த டேஸ்ட் உணவு விடவே விடாது. ஆரம்பத்திலேயே பாவத்துக்கு விலகி ஓடும். யோசேப்பை இதுக்கு முந்தைய நம்ம யோசேப்பை பார்க்குறோம். ஆரம்பத்திலே விலகி ஓடிட்டான். ட்ரெஸ்ஸு போனாலும் பரவாயில்ல, பாவம் தான் பெருசு. மானம் போனாலும் போயிட்டு போட்டு பாவத்துக்கு விலகி ஓடுனா ஐயா. கர்த்தர் அவனை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்தார். இங்கே தாவீது ராஜாவுக்கு இது ஒரு புள்ளி, கருப்பு புள்ளியாகி போய் விட்டது. அருமையான வாலிபனே, உனக்கான சந்தர்ப்பம் நான் நினைக்கவே இல்லை. அன்றைக்கி இந்த தப்பு நான் செய்வேன்னு நினைக்கவே இல்லை. ஜெயிலில் போய் அநேக பேரை நீங்கள் பேட்டி எடுத்திங்கன்னா அவங்க இதான் சொல்லுவாங்க, நான் நினைக்கவே இல்லை. ஆம், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, சொல்லாதவனாக இருக்கிறான். எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி தெரிகிறான். இந்த ஒரு மார்க் மாத்திரம் தாவீதுகிட்ட இல்லைனா தாவீது எங்கேயோ போயிருப்பார். பிற்பாடு மனம் திரும்பி எவ்வளவோ தாவீது வந்தாலும் கூட ஒரு விஷயத்தில் விழுந்து போனான். சாத்தான் குற்றம் கண்டுபிடித்து விட்டான். சாத்தானுடைய சமூகத்துக்கு போவதற்கு ஒரு காரணத்தை அவன் ஏற்படுத்தி கொடுத்து விட்டான். அருமையான வாலிபனே, அருமையான வாலிப சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையிலே வருகிற இந்த சிந்தனையிலே வருகிற கேடான சிந்தனைகள், அசுத்தமான சிந்தனைகள், மாம்ச சிந்தனைகள், இவைகளை விட்டு விலகி ஓடு. பவுலடியார் சொல்லுகிறார், இவைகளை விட்டு விலகி ஓடுங்கள். நீங்கள் புதிதாக அழைக்கப்பட்டவர்களாக, புதிய சிந்தனை உள்ளவர்களாக, பரிசுத்தம் நிறைந்தவர்களாக காணப்பட வேண்டும். இந்த ஆளில்லாத கேட்டிலே போய் பார்ப்போமே என்று ட்ரையல் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். கர்த்தர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் நான் நின்று கொண்டு இருக்கிறேன். இரவும் பகலும் அவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த எண்ணம் இருந்தால் போதும், இந்த எண்ணம் இருந்தால் போதும். அதுதான் உங்களுக்கு பரிசுத்தத்துக்கு நேராக வழி வைக்கும். கர்த்தருக்கு முன்பதாக நான் இவ்வளோ பெரிய தீங்கை செய்வது எப்படி? கர்த்தருக்கு முன்பதாக நான் லஞ்சம் வாங்குவது எப்படி? கர்த்தருக்கு முன்பதாக என்னுடைய சகோதரன் நான் பகைப்பது எப்படி? இந்த ஆளில்லாத ரயில்வே கேட்டு வருகின்ற பொழுதெல்லாம், உனக்கு அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்ற பொழுதெல்லாம் நீங்களும் நானும் அதே தான் சொல்ல வேண்டும். நான் கர்த்தருக்கு முன்பதாக குற்றமற்றவனாக இருக்க வேண்டும், மனுஷருக்கு முன்பதாக அல்ல. இந்த ஆளில்லாத கேட்டு என்னை எப்பொழுது ட்ரெயின் வருமோ எனக்கு தெரியாது, எப்பொழுது சாத்தான் வலை விரித்திருப்பானோ எனக்கு தெரியாது. ஆகவே நான் அந்த பாதைக்கு நான் பயணம் செய்யவே மாட்டேன் என்று உங்களை நீங்களே திருத்திக் கொள்ளுங்கள். தாவீது ராஜாவை மாதிரி பேரை இழந்து விடாதீர்கள். கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களாக காத்துக்கொள்ளுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க இயலாது. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பரிசுத்தத்தோடு நாங்கள் வாழ கிருபை செய்வீராக. தாவீதை மாறி மாட்டிக்கொள்ளாதபடி நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே எங்களை காத்துக்கொண்டு உம்முடைய நித்திய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்பட கிருபை தாங்க. இந்த சத்தியம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.